ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நம் பங்காரு தெய்வம் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை முழுமையாகவும் மகிழ்வுடனும் வாழ்வோம். அனைவருடனும் அன்பாக நடந்து கொள்வோம். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஆபத்து வரும் என்று சொல்ல முடியாது. சொத்து, சுகம், படிப்பறிவு, பட்டறிவு எவையும் கூட வராது. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் தகரம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் திருமங்கலத்திலேருந்து மதுரை மாவட்டத்திலேருந்து வர்றேன். அதே மாதிரி பொதுமன்ற MT 10 மன்ற தலைவியாக இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அம்மா அற்புதம் எப்படி நடத்துச்சுன்னா, இந்த அம்மாவை நான் நம்பவே இல்லை. இந்த சாமியை நம்பி நான் என்ன செய்ய, அமாவாசை தினத்தன்று நான் கோயிலுக்கு மன்றத்துக்கு போயிருந்தேன். அப்போ காப்பும் வேப்பிலையும் 90 கொடுக்க சொன்னாங்க. நான் எல்லாத்துக்கும் சக்திகள் அனைவருக்கும் வேப்பிலையும் திருநீரும் கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு சக்திக்கு கொடுக்கும்போது அந்த திருநீர் குங்குமமாக மாறிச்சு. அப்போ தான் நான் இந்த அம்மாவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா நம்ம கையிலெல்லாம் வெள்ளையாக இருக்குது, நம்ம கொடுக்குற திருநீர் மட்டும் ஏன் குங்குமமாக மாறிச்சு அப்படின்னு அம்மா நம்ம அடிகளார் வேறு, நம்ம ஆதிபராசக்தி வேறு அப்படின்னு முதல்ல நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அடிகளார் நடத்திய நாடகத்தில் திருநீரை குங்குமமாக மாற்றி கொடுத்துச்சு. அது மாதிரி என் குடும்பத்தில் ரொம்ப அற்புதங்கள் எழுதின இந்த யுகமே பத்தாது சக்தி. இந்த சமீபத்தில் 2017 நான் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு தான் போயிட்டு வந்ததுமே தூங்கி எந்திரிச்சதுமே ஒரே வாந்தி எடுத்ததுமே என்னை சக்திகள் என் பேரை பெரியவன் பிரகாசனுங்கிற பையன் இதே மருவத்தூர் காலேஜில் தான் படித்தான். என்னை ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு எங்கள் சக்திகளும் சேர்ந்து என்னை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போனாங்க. கூட்டு போய் சிஹெச்சில் போனால், சிஹெச்சில் உன்னை காப்பாற்ற முடியாது, நீங்கள் வேறு ஆஸ்பத்திரி மதுரை கொண்டு போயிருங்கன்ட்டாங்க. மதுரை கொண்டு போனால் வேலம்மாள் கூப்பிட்டு போனாங்க. வேலம்மாள் கொண்டு போனால் 2,5 லட்சம் கேட்குறாங்க. 2 லட்சம் வேணுங்கிறாங்க. இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு எங்கள் பேரை அவன் மட்டும்தான் என் பக்கத்தில் இருக்கான். அவன் புலம்பி தவிக்கிறான். அப்புறமேலு எங்கள் சக்திகள் அனைவருமே மாலை மலர் எல்லோரும் நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு எல்லா சக்திகளுமே எனக்கு உதவுனாங்கன்னா இது அம்மாவுடைய அடிகளாருடைய அற்புதத்தினால தான் என்னை காப்பாற்றினாங்க. ஆனால் அந்த நேரம் என்னை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகும்போது அடிகளார் அம்மாவே என்னுடைய தலையை அம்மாவுடைய மடியில் வச்சு நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு அது தெரியாது. ஆனால் அந்த பையன் கூட இருந்த பையன், இன்னொரு பையன் பாலகிருஷ்ணன் ஒரு பையன், அவன் கண்ணுக்கு மட்டும் தோற்றம் கொடுத்துருக்காங்க. அம்மா என் பேரை உருவத்தில் அடிகளார் அம்மாவாக இருந்திருக்காங்க. அடிகளார் அம்மா என் தலையை தூக்கி மடியில் வச்சு நான் அந்த அம்மாவை காப்பாற்றிக்கிறேன், அவங்கள நான் காப்பாற்றிக்கிறேன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி நான் போய் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் சத்தி.
என்னை எல்லா மக்களுமே ஓம் சக்தினா எப்படி எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம், இந்த செவ்வாடைக்கு எவ்வளோ மதிப்பு, இந்த செவ்வாடை எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும், நமக்கு எவ்வளோ பொருளுதவி கொடுத்து நமக்கு உடல் நலத்தையும் காப்பாற்றி கொடுத்து நம்ம மன கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து இவ்வளவு இது கொடுக்குறோன்னா நம்ம அம்மா பங்காரம்மா வரத்தியாக தான் முடியும். எத்தனையோ தெய்வத்துக்கு நான் போயிருக்கேன், எத்தனையோ ஜோசியர்கிட்டையும் போயிருக்கேன். ஆனால் அந்த இதெல்லாம் ஒன்றுமே பழிக்கலை. ஆனால் நம்ம அம்மா நம்ம பங்காரம்மா நம்மக்கிட்ட வந்த மட்டுக்கு இது வரைக்கும் எனக்கு வயசு 73 ஆச்சு. இது வரைக்கும் நான் அம்மான்னு நினச்சி படிப்பேன். அம்மா வந்து நாளைக்கு தீர்ந்து போயிடும் போ, நான் பார்த்துக்கிறேன் போ, மன கஷ்டம் இருக்குது அதை நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லும். ஆனால் அந்த நிமிஷமே வந்து எனக்கு யார் உருவத்துலையும் வந்து என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க சக்தி. அதனால் சக்திகள் அனைவருமே நம்ம அம்மா பங்காரம்மாவை எந்த நினைவுலையும் சரி, கனவுலையும் சரி, நடந்தாலும் சரி, நின்றாலும் சரி, தூங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, நான் அம்மாவின் பங்காரம்மாவின் நினைவிலே தான் இருக்கிறேன். நான் இறுதி மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் அம்மாவின் நினைவில் தான் இருப்பேன். அந்த அம்மா தான் என் குடும்பத்தைக்கும் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுப்பான்னு ஒரே நம்பிக்கையில் எவ்வளவு உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் சரி அந்த அம்மாவுடைய திருவடியில் தான் கிடப்பேன். என் உயிர் மூச்சும் அம்மா திருவடியில் தான் இருக்கணும்னு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.